வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஹைடான்லேருந்து தான் விளையாட போகிறோம். வாங்க கேம்குள்ளே போகலாம். கேம்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ லைக் ஷேர் அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நம்ம போய்ட்டு வீடியோஸ் உடனே உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். இந்த வீடியோ செம்ம ஃபன்னாக இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஹண்ட்ரட்ஸாக தான் வந்திருக்கோம். ரீஸ்பான் கொடுத்தாச்சு. இந்த ரூமில் யாராவது இருக்கிறாங்களா? இந்த இதை சுட்டு பார்க்கலாம். வேறு யார் இருக்கிறாங்க? இதோ என்கிட்ட 2 காஃபி பாட்டில் உட்காந்துட்டு இருக்கு. ரெண்டுமே இல்லை. இந்த ட்ரிக் யூஸ் பண்ணி யாராவது மேலே கூட உட்காந்துட்டு இருப்பாங்க. இங்கெல்லாம் 4 பொருள் இருக்குது. 4மே சுட்டு பார்த்தாச்சு. ஸ்டோரேஜ் ரூமில் கீழே ஸ்டோரேஜ் பாக்ஸ் சுட்டு பார்த்து இந்த ரூம் மேலே பார்க்கலாம். இந்த இதுங்க ட்ரிக் யாராவது யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு. பாத்ரூமில் எல்லாமே ஃபுல்லாக இருக்குது. அப்படின்னா கண்டிப்பாக யாரும் உட்காந்துட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். நம்ம வந்து சுட்டு பார்க்கலாம். ஏன்னா கரெக்டாக பிளேஸில் உட்காந்துட்டு இதுவும் மேலே டவுட். ஸோ இது என்ன எதுவுமே இல்லை. இன்னும் ஒருத்தங்கிறனா இந்த டாய்லெட்டு கண்டிப்பாக நினச்சேன். இந்த டாய்லெட்டாக தான் இருக்கணும். எப்படியோ அவுட் பண்ணியாச்சுங்க. இந்த டாய்லெட் அவுட் பண்ணியாச்சு. நம்ம டீமாலும் பக்கத்துலேயே ரீஸ்பான் ஆகிருக்கான். தப்பிச்சு ஓடிடலாம். இந்த ஸ்டோரேஜ் ரூம் அடப்பாங்களா இங்கே ஏமாற்றிட்டாங்க. அங்கே ஒரு இது இருக்கும். அந்த கேம் மிஷினு அது ஓரத்தில் இருக்குது. அந்த நடுவுலேயே ஒன்று இருக்கும். அந்த மிஷினில் ஏறி குதிச்சா அதுக்கு மேலே ஏறி உக்காந்துக்கலாம். இன்னும் நம்ம டீமால் வரான். காட்டி கொடுத்துருவானோ? இல்லை, காட்டி கொடுக்கல. காட்டி கொடுத்தா பண்ணியே மாற்றிட்டு 8 பவர் இருக்குது. நம்ம தான் பண்ணியாக மாற்றுறது. 8 பவர்ஸ் இருக்குது. பண்ணியாக மாற்றுற பவர்ஸு மாற்றி விட்டு போயிட்டு இருக்கலாம். நம்ம டீமால் பாருங்கள். அங்கே சேரா மாதிரி அங்கே உட்காந்துட்டு இருக்கேன். இப்போ ஸ்டோரேஜ் ரூமுக்குள்ளே போயிட்டாங்க. எமோஜ் போடலாம். கூல் எமோஜ்னு போட்டிருக்கேன். ஒருத்தன் கூட வரல இன்னும். பாட்டும் போயிட்டுருக்கு. என்னோட 4 பேர் இருக்கிறாங்க. நம்ம டீமில் எல்லாருமே ரீச் பண்ண இருக்கிறாங்க. யாரும் என்னை பார்த்துட்டான்னு நினைக்கிறேன். இல்லை, மேலே திரும்பி பார்க்கல. இந்த வேலை கீழே தான் பார்த்துட்டு இருந்தோம். மேலே யாருமே பார்க்கல. இதோ ஆப்போனன்ட் டீம் அங்கே ஒன்று வருது. அங்கே ஒரு பொண்ணு வருது. அதுக்குள்ளே போயிடுச்சு. ஸோ நம்ம கீழே இறங்கி குதிச்சு கொஞ்சம் ஆட்டம் காட்டலாம். ஐயோ, குதிக்க முடியல. குதி அப்பா வந்து ஏறியாச்சு. மறுபடியும் யாராவது வந்துருந்தாங்கன்னா முடிச்சு விட்ருப்பாங்க. நம்ம டீமில் 3 பேர் தான் ரீஸ்பானில் இருக்கிறோம். இன்னொருத்தன் ஆப்போனன்ட் டீமில் 4 பேர் இருக்கிறாங்க. இப்போ 3v4 போயிட்டுருக்கு. அதுக்குள்ளே டீமில் அவுட் ஆகிட்டாங்க. இப்போ 2v4 பாட்டு போயிட்டுருக்குது. அந்த பொண்ணு வந்திருக்கு. மேலே பார்த்துச்சுன்னா அவ்வளோதான், பார்த்துருச்சு. ஷார்ட் கன்னுங்க. தப்பிக்க வேணும். தப்பிக்கலைன்னா அவ்வளோதான். ஷார்ட் கன்னு வச்சுட்டு ஐயோ பண்ணியாக மாற்றிடலாம். என்ன அங்கே பண்ணியாக மாற்றினா இங்கே எப்படி பண்ணியாக மாறுறான்? ஐயோ மாட்டிக்கிட்டேங்க. இல்லை, மாட்டில் தப்பிச்சு ஓடிடலாம். இந்த பக்கம் வந்தாச்சு. இருக்க சேரா மாதிரி உக்காண்டிடலாம். அப்படியோ சேரா மாதிரி இங்கே உக்காண்டிட்டேன். யாரும் கண்டுபிடிக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். கண்டுபிடிக்க மாட்டாங்க. ஏன்னா சேர்லாம் இங்கே சுட்டே பார்க்க மாட்டாங்க. பாட்டு போகிறதுக்குன்னு 20 செகண்ட் இருக்கு. உள்ளே இருக்கிறான். இங்கேருந்து வெளியில் இருக்கிற எல்லாமே இருக்குது. ஓப்பனாக இருக்குதுங்க இந்த இடம். இந்த இடத்துல மட்டும் ஒளிஞ்சிடாதீங்க. தப்பிச்சு வந்ததுனால இங்கே ஒளிஞ்சிட்டு இல்லைனா மாட்டிக்குவேன். பார்த்தீங்கன்னா இன்னும் 39 செகண்டு தான் இருக்குது. சீக்கிரமாக டவுன். அதிக பாட்டு போதே. சின்ன பொருளாக மாறுறதுக்கு அங்கே பக்கத்தில் காஃபி கப் இருக்குது. அதுவும் மாதிரி ஓடிடலாம். பிரச்சனையே இல்லை. ஐயா பார்த்துச்சு. காஃபி அப்பா ஐயா பனியாக மாற்றினா இங்கே ஒருத்தன் இருக்கிறாங்க. ஐயோ எல்லாமே மோசமாக போயிட்டுருக்குதே. அப்போ அந்த ஸ்டோரேஜ் பாக்ஸுக்கு முன்னாடி ஒரு கேப் இருக்குது. அதில் ஒழிஞ்சிக்கிட்டேன். இல்லைன்னா நான் அவுட்டாக இருப்பேன். ஜஸ்ட் மிஸ்ஸு. இன்னும் 9 செகண்டு தான். எமோஜெல்லாம் போடலாமா? இவன் மேலேயே தான் உட்காந்துட்டு இருக்கிறான். அவ்வளோதான், எமோஜி போட்டாச்சு. வெளியே வா. சுடுறா முடிச்சா. இப்போ சுட்டுட்டான். பட் பரவாயில்ல, நம்ம ஜெயிச்சாச்சு. இந்த ரவுண்டும் முடிஞ்சிருச்சு. யூசுஃப் இவர் தான் பெஸ்ட் பிளேயரு. அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோ முடிஞ்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் ஷேர் அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.